வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை நாங்கள் ஆதாரமாய் வாசிக்க போறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? கவனிங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? ஏன் கடவுள் மனுஷனானார்? முதலாவது பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசின் கிரியையாக ஜனங்களுக்குள்ளே துக்கங்கள் இருக்கிறது. பிசாசின் கிரியையாக ஜனங்களுக்கு வியாதிகள் இருக்கிறது. பிசாசின் கிரியையாக ஜனங்களுக்கு வறுமைகள் இருக்கிறது. இந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வழிபட்டபடியால் இன்றைக்கு நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. யார்கிட்டையும் கையேந்தாதபடி கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எங்களுடைய வியாதிகள் சுகமாகிறது. எங்களுடைய பிரச்சனைகள் விலகுகிறது. எதனால்? இயேசு கிறிஸ்துவின் கிருபையால், இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. மகள் சந்தோஷம் வெளியே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய கிருபையினால நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது சந்தோஷமா பெருமையா சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அது எங்களுக்கு பெருமையாக இருக்க வேணும். ஏன்னா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க தேவ பிள்ளை, நாங்க பரிசுத்த ஜாதி. ஆனாலும் இன்றைக்கு பல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்கிறது. அவங்களுக்கு செய்வின பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு பேய் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு வறுமையின் பிரச்சனைகள் இல்ல, அவங்களுக்கு வியாதியின் பிரச்சனை இல்ல. ஆனா சில பிசாசின் கட்டுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்டுக்களை அறுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், ஞானஸ்நானம் எடுத்த ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலையும் இந்த 3 விதமான கட்டுகள் அதிகமாக இருக்கிறார்கள். சுருக்கம் சொல்லி போகிறேன். முதலாவது, ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருக்கிற கட்டு, அது ஒரு சாத்தானுடைய கிரியை. அல்லேலூயா சொல்லுங்க. அது யார்ட்ட கிரியை? சாத்தானுடைய கிரியை. அந்த கட்டு சாத்தானுடைய கிரியை. என்னவென்று சொன்னால், முதலாவது ஒரு தேவ பிள்ளை சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், என்னால ஜெபிக்க முடியவில்லை. பாஸ்டர், என்னால ஜெபிக்க முடியவில்லை. நீங்க சீர்தூக்கி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் உடைய ஜெப நேரத்தை. சரி, ஜெபத்திற்கு எவ்வளவு நேரம்? ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவற்ற பிள்ளை எவ்வளவு நேரம் ஜெபிச்சால் அவன் ஒரு ஆவிக்குரியவன் என்றால் அது ஆண்டவரே சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற அடிப்படை ஜெபத்துக்கான நேரம் எவ்வளவு? 1 மணி. 1 மணி நேரம். ஆக குறைஞ்சது 1 மணித்தியாலம் ஜபிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. 1 மணித்தியாலம் நாங்க என்ன செய்வோம்? காலம்பரை 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், 20 நிமிஷம், அப்படி இல்ல. அந்த கணக்குகள் இல்ல. இருந்தா 1 மணித்தியாலம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அது நீ காலையில இருக்கலாம், மத்தியானத்துல, இரவுல இருக்கலாம். எப்ப இருந்தாலும் 1 மணித்தியாலம் ஒரு நாள் உன்னால ஜபிக்க முடியாவிட்டால் நீ தேவ பிள்ளை என்பதற்கு அர்த்தமே இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த 200 ஆத்துமாக்கள்ல எத்தனை பேர் தேவ பிள்ளைகள்? அவன் சொல்லுங்க. 1 2 ஒன்றும் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, ஏன் எங்களால் ஜபிக்க முடியல? ஏன் எங்களால் ஆண்டவரை தேட முடியவில்லை? ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே மரங்களுக்கு மேல ஏறி நின்று நாங்கள் ஜபிப்போம். செல் அடிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், வடகாட்டில் அங்கே ஆலயம் இருந்த பொழுது மாங்குளத்தில் ஆமி இருந்து செல் போட்டு கொண்டிருந்தான். இங்கால தாண்டி எல்லாம் போகுது, ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு முறை இரவு ஜெபம் நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வன்னி விளாங்குளத்தில் ஹேலி கொட்டி கொண்டிருந்துச்சு, ஆனால் ஜெபம் விடவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 15 நிமிஷம் துதியை நடத்துவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அதெல்லாம் ஊழியக்காரர்கள் கண்டுபிடிச்ச ஒரு காரியம். 1/2 மணி நேரம் துதியண்டுவாங்க, 5 பாட்டு பாடுவாங்க. ஊழியக்காரனே பாட்டு பாடி சோத்திரம் பண்ணி நிப்பா, விசுவாசி ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஒரு 5 நிமிஷம் ஜபிச்சால் பாஸ்டர் 2 பல்லும் கொழுவுபடுது. பாஸ்டர் ஒன்றும் இல்ல, சாத்தாண்ட கட்டு இருக்கு.
பிசாசின் கட்டு. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெப ஜீவியம் எப்ப நெருக்கப்படுகிறதோ அப்ப சத்துரு அவனை தொடுகிறான். ஆமென். ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடும் பொழுதோ, ஒரு எரும மாட்டை வேட்டையாடும் பொழுதோ அதை பிடிக்கும். எங்க பிடிக்கும் சொல்லுங்க தர்மராசன்? எங்க பிடிக்கும்? கழுத்து பொடி. கழுத்து பொடி பிடிச்சிட்டு என்று சொன்னாள். ஒரு 2 நிமிஷமோ அதன் வீரத்துக்கு தக்கது 5 நிமிஷமோ அப்படியே வச்சிருக்க, அடங்கின பிறகு சாப்பிடும். இன்றைக்கு கெச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு தேவ பிள்ளையின் கழுத்தாகிய ஜெபத்தை பிடித்து வச்சிருக்கிறான். ஜபிக்க முடியவில்லை, ஜபிக்க விருப்பம் இல்லை. ஜபிச்சால் கொட்டாய் வருகிறது, ஜபிச்சால் நித்திர வருகிறது. ஜபிக்கல ஜபிக்கல ஜபிக்கல. 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் என்று ஆண்டவர் சமூகத்தில் இருந்தோமே, இப்ப பெரிய பெரிய போதகர்மாரை கட்டளை போடுறாங்க. 2 மணித்தியாலுக்கு ஆராதனையை முடி, 1 மணித்தியாலத்துக்குள்ள முடி. முந்தி ஆராதனை என்றால் விண்ணப்பம் 15-20 விண்ணப்பத்துக்கு ஜபிப்போம். ஆனா இப்ப விண்ணப்பங்களே இல்லை. சனிக்கிழமை உவாச கூட்டம் அருமையாக 1 மணித்தியாலம் ஜெபம் போகிறது, 20 நிமிஷம் வேத படிப்பு போகிறது. 10 பேர் 12 பேர். ஜெப தாகம் இல்லை. கெச்சிக்கிற சிங்கம் எண்ணத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான், தொண்டையை பிடிச்சு வச்சிருக்கிறான். அந்த கட்டுக்களை அறுக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். விசுவாசிக்கிறவன் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், மத்தேயு 17:21 வாசியுங்கள். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு எபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜாதி பிசாசு. ஜாதி பிசாசு. வேதத்துல மனுஷனுக்கு ஜாதி இல்ல, ஆனா பிசாசுக்கு ஜாதி இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஆண்டவர் ஜாதியை வைக்கல, பிசாசுக்கு ஜாதி வச்சார். சில சாதியான பிசாசுகள். நீங்க என்ன ஆக்கள்? நாங்க நல்ல ஆக்கள். ஆமென் சொல்லுங்க. நாங்க என்ன ஆக்கள்? நல்ல ஆக்கள். நல்லாக்கள். மற்றெல்லாம் என்ன? கெட்டாக்களா? அல்லேலூயா. நல்லாக்கள் சொல்லுங்க. வீடு வந்தா வீடு முழுக்க மணந்து கொண்டிருக்கும். அத போல பிசாசுல சில நல்ல பிசாசும் இருக்குது, கெட்ட பிசாசும் இருக்குது. அதுல பொல்லாத பிசாசு ஒரு பிசாசு இருக்குது, அது சும்மா போகாது. கையாசி சொல்லுங்க. சும்மா போகாது. சும்மா போகாது. கையாசி சும்மா போகாது. சும்மா போகாது. அப்ப இப்பதான் போகும். உபவாசத்தால இல்லையடா. முதலாவது என்னடா? ஜெபம். முதல் ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சது அந்த பேய் என்ன செய்யும்? போகும். போகும். ஜெபம் இல்லாம பேய் போகாது. அப்படி என்றால் இன்றைக்கு ஜபிக்காமல் சில பிசாச துரத்தலன்னு கர்த்தர் சொல்றாரு. எங்களுக்குள்ள இருக்கிற சில பிசாசின் கட்டுகளை நாங்கள் அறுக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கையை தட்டி நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். நீங்க இன்றைக்கு வந்த பிள்ளையும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சா சொல்லுகிறேன். 1 நாளில 1 மணித்தியாலம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். 1 மாசத்துக்குள்ள தீராத பிரச்சனையையும் தீர்த்து வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 1 மணித்தியாலம் ஆக குறைஞ்சது. ஆமென். ஆக குறைஞ்சது 1 மணித்தியாலம் ஒரு நாளில ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்காலிலேயோ நடந்து தெரிஞ்சோ ஜெபிக்க முடியாவிட்டால் அவன் பிசாசின் கட்டுக்குள்ளே இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நான் இந்த வாரத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பாரப்பட்டு என் சிந்தையில் எடுத்துக்கொண்டிருந்தேன். கவனிங்க, என்ன கவனிங்க. நான் நினைக்கிறேன், என்னை விட தூரத்தில் இருக்கிற ஒரு சகோதரி ஜெபத்திற்காக எடுத்தார். அவங்களை குறித்து நான் விசாரிக்கும் பொழுது அந்த கணவன் பக்கத்தில் வச்சு சொன்ன, பாஸ்டர் இவர் இப்ப ஒரு புது கதை விடுறார் என்றால். நாங்கள் என்ன புது கதை விடுறார்? 1 நாளில் ஒருக்கா ஜெபிச்சா காணுமாம் பாஸ்டர். 1 நாளில் ஒருக்கா ஜெபிச்சா காணும். அப்ப அவனோட கொடு புருஷனை கொடு புருஷன் பாஸ்டர் எந்த நேரமும் ஜெபி ஜெபி என்ன தொந்தரவு பண்றான் பாஸ்டர். அழுகிறான். நீங்க சொல்லுங்க பாஸ்டர், ஒருக்கா ஜெபிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரோ பாஸ்டர்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுதி சொல்லுங்களேன். என்ன என்ன பதில் நான் சொல்றேன்? அவன் ஒரு பக்கத்தால் அழுகிறான், ஒரு பக்கம் சத்தியத்துக்கு புலையான வார்த்தையை சொல்றான். என்னத்தை நான் செய்யறது?
நான் யோசிச்சு பார்த்தேன், சரியான வெயில் நேரம் தானே. ஆமேன் சொல்லுங்க. 2வது கிளாஸ் போயிட்டது, சுந்தரி டீச்சர் கிளாஸ் தண்ணி 2வது கிளாஸ் போயிட்டது. அடிக்கிற வட்டின் கலர போகுது தண்ணி குடிச்சு குடிச்சு. வண்டி வீங்க போதும். என்னத்துக்கு சாந்தி? அடிக்கிற வெயிலுக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சா காணுமா? ஆமேன் சொல்லுங்க. அடிக்கிற வெப்பத்துக்கு ஒருக்கா குளிச்சா காணுமா? இல்ல. 3 தரம் முழுகிறோம், என்ன 2 தரம் குளிக்கிறோம். சளி வரட்டும், அது வேற பிரச்சனை, தாங்கலாம் இருக்குது. அப்படியே மற்றவங்களும் தோச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைய பிசாசங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு துன்பம் அப்பா, நிமிர முடியல, இருந்தாலும் அடிக்கிறான், எழும்பினாலும் அடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஐயா, முன்பெல்லாம் ஒரு நாள் சந்தோஷம், அடுத்த நாள் துக்கம். இப்போ ஒரு நாள் 1 மணித்தியாலும் சந்தோஷம், அடுத்த மணித்தியாலும் ஏதோ ஒரு பாடு வருது, அடுத்த மணி ஏதோ ஒரு பிரச்சனை வருது. சேர்ச்சுக்களை 4ஆம் கிழமை சந்தோஷமா இந்த பக்கைக்குள்ள 12 மணி மட்டும் ஜபிக்கிறோம், வீட்டை போன ஏதோ ஒரு செல்ல போட்டு அடிக்கிறான். அப்ப இவ்வளவு பிரச்சனை வருகிறது, ஒருக்கா ஜபிச்சா காணும் என்று சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா. இல்லையாப்பா? இல்ல. நீ போற பாதை, நீ சந்திக்கிற பிரச்சனையை எண்ணி பார்த்தால் நாள் முழுவதும் ஜபத்திலேயே நீ காத்திருக்க வேண்டும், பலப்பட வேண்டும், தைரியப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது நான் உணர்ந்து கொள்கிற காரியம் என்ன? என்னுடைய ஜபம் இன்னும் கூட வேண்டும், என்னுடைய கண்ணீர் இன்னும் கூட வேண்டும், என்னுடைய தேவனுக்காக நான் விடுகிற பெருமூச்சு இன்னுமாக கூட வேண்டும். கைதட்டு கைதட்டு. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, amen. Jesus, amen. Jesus, amen. Hallelujah, 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 hallelujah. நல்லா இருக்கிற ஒரு வருத்தம் வந்துட்டுதா, ஜெபத்தை கூட்டு. ஆமென். நல்லா இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டுதா, ஜெபத்தை கூட்டுங்க. ஆமென். வேலை இல்லையா, பிரச்சனையா, ஜெபத்தை கூட்டுங்க. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்க ஜெபிக்க முடியாதபடிக்கு பிசாசு எங்களை தந்திரமா கழுத்த பிடிக்கிறான். அதுல பல காரியங்களை அவன் செய்கிறான். விசேஷமா தேவ பிள்ளைகள் ஜெபிக்காதபடி அவங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் இச்சையான எண்ணங்களை கொண்டு வருகிறான். ஜெபிக்க கண்ணை மூடினால் தேவையில்லாத சிந்தனைகள், ஜபிக்கிறதுக்காக போய் பைபிளை வச்சுட்டு கண்ணை மூடுவோம், தேவையற்ற சிந்தனைகள். ஊழியக்காரங்கள் விசுவாசிக்க சொல்லுவாங்க, கவனிங்க, பைபிளை திறந்தால் அதுல யாற்ற முகம் தெரிய வேணுமா? ஏசப்பாட முகம் தெரிய வேணும். அதான் ஆவிக்குரிய அந்த பைபிள் வாசி. நீ வேதத்தை திறந்து பார்க்கும் பொழுது உங்க மனக்கண்ணால் அந்த அதிகாரத்தில் இயேசுவின் முகம் தெரிய வேணும். முன்பெல்லாம் இச்சைகளை பார்ப்பதற்கு எங்கேயாவது போக வேணும், குடிச்சவன் பறிச்சவன் கிட்ட போகணும். ஆனால் இப்ப அப்படி இல்லை. நீங்க முந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க இருந்த ஒரு தியேட்டர் ஒரு இயக்கம் கட் பண்ணாத படத்தை பார்த்தபடினால் கணவனை மனைவியை பிடிச்சு கொண்டு அடிச்சிருந்தாங்க. கணவன் மனைவி ரகசியமா பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்குமே பார்க்க தேவையில்லை. டிக்டாக்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல என்று சொல்லி கவர்ச்சிகள், ஆபாசங்கள், இவைகள் என்ன நாளாந்தமாக நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் பாதிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ள மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் உடைய போனுங்களுடைய கிஸ்திகளை பாருங்க. எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி கண்களை மூட முடியும்? எப்படி பரிசுத்தமான இருதயத்தோடு தேவனை தேட முடியும்? நான் கேட்கிறேன். நான் அப்படி இருந்திருக்கிறேன். நீங்களும் பல பேர் இருக்கிறீங்க. ஆனா சிலர் தான் போன் பார்க்குறீங்க. ஒரு நாள் பைபிள் வாசிக்காம இருப்போம், ஜெபிக்காம இருப்போம். ஒரு நாள் டேட்டா காட்டிலாம இருப்போமா? டேட்டா ஆன் பண்ணாம இருப்போமா? என்ன அவ்வளவு பெரிய மஹிந்த ராஜபக்ச குடும்பமா? ஆமென் சொல்லுங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து, ஜூம் கிளாஸ் வந்து எத்தனை பேர் சூம்பி போயிட்டாங்க. அம்மா மாரும் போன் பண்ணி கொடுக்குற பிள்ளைகளுக்கு போன் பண்ணி கொடுக்குற பாஸ்டர் போலவோ கத்தி கத்தி சொல்றார். 15-16 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு போன் கொடுக்காத, ஆனா வேண்டி கொடுக்கிறாங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபமாகிய கழுத்தை பிசாசு தொடவிடக் கூடாது. ஆமென். அடுத்தது மனசுல கவலைகள் பெருக பெருக ஜெபம் பெறாது. ஜெபிக்க வலுக்கிட்டா ஓடே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பகுதியா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு போதகர் ஐயா, நல்ல ஒரு சின்ன பொண்டிங் தாடி விட்ட போதகர் ஐயா, எனக்கு தான் ஒரு தாடியும் படையலாது. அல்லேலூயா.
ரைட். அவருக்கு ஒரு நல்ல பொண்டிங் தாடி, நல்ல மெல்லிய, நல்ல வெள்ளையான, நல்ல அழகான போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்களைப் போல எல்லாரும் நித்திரை அடிச்சு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு ஆட்சி மட்டும் நல்லா அழுது அழுது ஆமேன் ஆமேன் சொல்லி சொல்லி பிரசங்கத்தை கேட்டார். முடியும் பொழுது பாஸ்டர் கடக்கண்ணால கவனிச்சு இந்த கிழவிக்கு கை கொடுக்கணும் சொல்லி முடிஞ்ச பொழுது, அம்மா என்ற பிரசங்கத்தை கேட்ட மனுஷி நீதானம்மா, என்னன்னு உனக்கு விளங்கிச்சுது? அந்த மனுஷி சொல்லிச்சான், ஐயோ போங்க போதகரையாண்டுட்டு அந்த ஆட்டு தாடியோர்க்க தடவி விட்டுச்சுதான். தடவிட்டு சொல்லிச்சுதான், ஐயா ஒரு ஆடு வளர்த்தானே ஐயா, அந்த ஆடுக்கும் இதே மாதிரி தானையா தாடி, அது துளைஞ்சு 3 நாள் ஆச்சுது. நீங்க ஆட்ட ஆட்ட என்ற ஆடு ஆடுற மாதிரியே எனக்கு இருந்துச்சுது ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க. மனக்கவலைகள், கவலைகள் இருந்தா என்ன ஜெபிக்க முடியும்? ஆடு துளைஞ்சிட்டது, மாடு துளைஞ்சிட்டது, சங்கிலி துளைஞ்சிட்டது, மோதிரம் துளைஞ்சது துளையட்டும், திருப்ப தருகிற ஆண்டவரை மனசுல நினைச்சு உண்மையாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஜெபிக்க முடியாதபடி இச்சையான எண்ணங்கள், அதிகமான கவலைகள், அதிகமான வேலைகள், மாத்திரமல்ல அதிகமான வேலைகள். மனைவியை சொல்லுவேன், எந்த நேரமும் சர சரண்டு நிக்காதே, கொஞ்சம் இரடி, அல்லேலூயா, கொஞ்சம் படு, அல்லேலூயா சொல்லுங்க. இது நேரம் கிடைச்சா உடுப்பு துவைக்கிறது, நேரம் கிடைச்சா வீட்டை கூட்டுறது, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 1 ஏக்கர் 1 ஏக்கர் காணியை கூட்டி போட்டு இரவு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ஓய்வெடுங்க, உடம்பு களைக்க விடாதீங்க. உடம்பு களைச்சாலும் நம்மள என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. எங்களுக்கு முக்கியம் ஜெபம். கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. முக்கியம் சொல்லுங்க, எனக்கு முக்கியம் ஜெபம். அந்த ஜெபத்தை தடுக்கிற எந்த காரியத்திலையும் நான் ஈடுபடக்கூடாது. அடுத்தாக என்ன செய்கிறான் பிசாசு? சோம்பலை கொடுக்கிறான். ஜெபிக்க முடியாதபடி என்னங்க? சோம்பல். சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? சோம்பல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கேமராவை பாஸ்டரை மட்டும் கண்ணிச்சு கொண்டு நிக்குது, கொஞ்சம் சுருட்டி எடுக்கணும். ஆமென். புது சர்ச்சில் தான் செய்ய போறேன். வீடியோ கேமரா வண்டி எல்லாரையும் பிடிக்கிறது. யார் யார் நித்திர கொள்றானோ அவனை விசேஷமா பிடியான்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. என்னண்டு தான் சோம்பல் வருதோ தெரியா? நல்லா இருப்பாங்க, கதைக்க சொன்னா கதைச்சு கொண்டு இருப்பாங்க, ஜபிக்க சொன்னா மட்டும் அப்படியே அந்த அந்த உடம்பை பாருங்க, அந்த பிஞ்ச மோதகம் மாதிரி பாருங்க, பிஞ்ச மோதகம். ஜபங்கள் வந்தா, பிரசங்கங்கள் வந்தா அந்த மூஞ்சி என்ன செய்து விட்டுரும்? பிஞ்சு. ஆனா ஏதாவது கதைக்க விட்டா அப்படியே அந்த கண் அப்படியே தெளிவான கண்ணாக. ஆமென் சொல்லுங்க. சோம்பல், கணனித்திர, அப்படியே தூங்கி விழுவாங்க. அதுக்கு காரணம் பிசாசுடைய கிரியைகள். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் என்று கையை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அடுத்தது ஜெபிப்பதற்கு இருக்கிறதுக்கு தடையை நான் சொல்லுகிறேன். தாழ்வு மனப்பான்மை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ற காரியம், எந்த ஜெபத்தில ஆண்டவர் கேட்பாரா? ஆமென் சொல்லுங்க. ஐயா, உண்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லுங்க. இரவு 9:45 இருக்கும். எங்க ஒரு வீட்டை நம்ம இந்த பிள்ளை அந்த இடத்துல வந்திருக்கிறார். அந்த வீட்டை நான் போன போல திடீரென்று போனேன், ஆண்டவர் என்ன எடுத்துக்கொண்டு போனேன். அப்பா சொன்னாங்க, இப்பதான் பாசம் கூட கதைச்சு கொண்டு இருக்கு, உங்களை பற்றி கதைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆகவே நான் அந்த இடத்துல போய் பெரிய சந்தோஷமா ஜெபிச்சு. அப்புறம் சகோதரன் சொன்னா, நான் சேர்ச்சுக்கு வர விரும்புகிறேன், பாவத்தை விட்டுட்டு தான் வருவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, பாவத்தை விடுறா பரலோகம் போனதான் விடலாம். கையெத்தி சொல்ல மாட்டீங்களே, கையெத்தி சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறாரு பெரிய போதகர் ஐயா, அவர் மாரு விழுகிறார் தான், விளையிலையா? கோபம் பெருகுது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு பாவம். ஆனால் விழுகிறேன் விழுகிறேன் என்று இல்ல, என் ஆண்டவர் என்னை கழுவி தூக்குகிறார். ஒவ்வொரு நாளும் ஆமென் சொல்லுங்க. இது என்னன்னு சொன்னால், இப்ப திடீரென்று சொல்லி நானும் தேனும் கட்டி பிடிச்சு உருண்டு சண்டை பிடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. சண்டை பிடிக்காது. இப்ப சண்டை பிடிச்சிட்டு இரவு வந்துட்டு ஜபிக்கிற நேரம் நான் என்ன செய்யறேன்? ஜபிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்ற மனுஷன் பாரு, நான் வெட்ட வேய அல்லேலூயா சொல்லுங்க. அடி அடி அடிச்சு போட்டு அல்லேலூயாவா. ஆமென் சொல்லுங்க. தானும் ஜபிக்காது, என்னையோ என்ன செய்யணும் தேனுங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் பின்னேறம் விழுந்துட்டேன், ஆனா இப்ப நான் எழும்புறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் சண்டை பிடிச்சிட, ஆண்டவரே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஜெபத்துல எழும்பி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆமென். எந்த மனுஷனையும் கர்த்தர் தள்ளவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் புறக்கணித்தாலும் ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 ஜெபம் பண்ணு. ஆமென். எங்க விழுந்தாலும் எந்த தவறு செய்தாலும் ஜெபத்தை விட்டுடாத. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபத்தை விட்டுடாத. ஆமென். தாழ்வு மனப்பான்மைகள், தோல்வி தோல்வி, என்னால முடியாது, எனக்கு என்ன ஆண்டவர் கையை விட்டுட்டார், நான் சாத்தான்ட்ட போயிட்டு சொல்லாத. ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்த அங்கே தானியேலை கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டார்கள்? சிங்கத்தின் கெபி. சிங்க கபிக்குள்ளே போட்டார்கள். வாசிக்க நேரம் இல்ல. சிங்க கபிக்குள்ளே போட்டார்கள். சிங்க கபிக்குள்ளே இனி ஜெபிச்சால் சிங்க கபி என்று தெரியுது. ஆனாலும் அந்த கட்டளை வந்தது என்பதை அறிந்து தானியேல் ஜெபத்தை விடவில்லை. ஜெபத்தை விடவில்லை. ஜெபத்தை விடவில்லை. அல்லேலூயா. அவன் ஜெபிச்சான். சிங்கத்தின் தொண்டைய கர்த்தர் காட்டினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவனை ஜெபிச்சபடி அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சது? சிங்க கபி. சிங்க கபின்னா என்ன செய்வாங்க? நல்ல பசியோட சிங்கங்களை வளர்ப்பாங்க. தண்டனை படுறாக்கள் அதுக்குள்ள போடுவாங்க. அப்ப போடும் பொழுது அதை என்ன செய்யும்டா, கீழே விழுகிறதுக்குள்ளே சிங்கம் பாஞ்சு பிடிக்கும். அதிகாலையில ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே தப்பிட்டியா மண்டைய போட்டுட்டியா? சத்தம் வருகிறது, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா தான் சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், தாகத்தோடு ஜெபிக்கிறவன் எப்பவும் நல்லா தான் இருப்பான். நல்லா தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. இது உருத்திராட்ச கொட்டையை உருட்டுற வேலை இல்ல ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபமாடி உருட்டுற ஜெபம் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் 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 ஐயா. தேவதாஸ் வாசருக்கு கால் முறியோணும். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அது இல்ல ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு பட்பு என்ன மனமுடையிற மாதிரி கதைச்சிட்டான். ஆண்டவரே முழங்கால் போறதுக்குள்ள அவன் சில்லு கலண்டு தனியா போக வேணும். அது இல்ல ஜெபம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் ஆமென் சொல்லுங்க. என்ன துன்பம் வந்தாலும் அப்பாவை நான் நேசிக்கிறேன். அப்பாவை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். ஆமென். தூங்கா ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நித்திரை கொள்றவங்களா செல் சொல்லு. ஹல்லேலூயா. செல் அடிக்குது, மல்டி பரல் அடிக்கிறாங்க, 40 செல்லாம் அடிக்குது, வீடுகள் எரிஞ்சு கொண்டிருக்குது, பங்கர்கள் எரிஞ்சு கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் கண் முன்னால எரிஞ்சு போனதை பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். கடைசியாக ஒரு பங்கர்ல நாங்கள் போய் இருந்தோம். இன்னொரு பங்கர்ல இன்னொரு தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். நான் வெளியே வரும்பொழுது கேள்விப்பட்டேன், அவங்க இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய 8 வயசு மகன் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார். மேல செல் அடிக்குது, மேல பயங்கரமான பிரச்சனை. 8 வயசு பிள்ளை ஜெபிக்க தொடங்கினான். கர்த்தர் அவன் மூலமா பேச தொடங்கினார். ஒருவரும் வீணா போக மாட்டீங்க, எல்லாரும் கரை சேருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த குடும்பம் சாட்சியாக யாழ்ப்பாணத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுகிறவனை கர்த்தர் பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவனை கர்த்தர் பேசுவார். ஜெபம் பண்ணுவனை கர்த்தர் இடப்படுவார். அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண வேணும்? ஒரு நாளில ஒரு மணித்தியாலம். அல்லேலூயா. ஆக குறைஞ்சது கண்ணீர் விட்டு கதறு, அற்புதங்கள் நடக்கும். இரண்டாவது தேவ பிள்ளைகளுக்கு கட்டு, நான் ஒரு 10 நிமிஷம் முடிக்கிறேன். இரண்டாவது இருக்கிற கட்டு என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்க. ஆமென் சொல்லுங்க. ஒன்று ஜெபிக்கலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் இந்த பைபிள் வாசிக்கல பாஸ்டர், கண்ணெல்லாம் குத்துது பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க கொஞ்சம் பேருக்கு இந்த பெரிய பைபிள் வாங்கி கொடுத்துருந்தீங்களா பாஸ்டர், தயவுசெய்து எனக்கும் ஒரு பெரிய பைபிள் தாங்க பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. அல்லேலூயா. உங்களோட புருஷன் ஆரோண்டுக்கு
ஒரு மெல்லமா சின்ன கடிதம் அடிக்கிறது சாந்தகுமாரன் என்ற சாட்சி வந்திருக்கு. நான் அதை தேடி பார்த்து பாண்டிகிட்ட கொடுக்காம நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நல்ல சின்ன நவளி இருக்கிறார். இப்போ பாண்டி தடக்கப்படுவான்னு நான் எடுத்து வாசிச்சு நான் வாசிட்டேன். ஏதாவது சின்ன எழுதுனாலும் பூத கண்ணாடி வச்சு என்ன செய்ய முடியும்? எவ்வளவு விஷயங்களை வாசிக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா எங்கட அப்பாவின்ற பரலோக வார்த்தையாண்டு இது இருக்குது தானே. ஆமென் சொல்லுங்க. ஆதி ஆகமமா என்ன ஆதி? ஐயோ, ஆதியாம் பைபிள் முதல் புத்தகம் தெரியாது. பைபிளை நீங்க நடுவா திறந்த என்ன வரும்? என்ன வரும்? பக்கம் வரும். சரியா சென்டரா திறந்த சங்கீதம் வரும். முடிய திறந்த வெளிப்பாடு வரும். துன்பத்திலிருந்த என்ன வசனம் படிக்கணும், கவலை இருந்த என்ன வசனம் படிக்கணும். சரி, ஒரு மணித்தியாலம் ஒரு நாள் ஜபிக்க வேணும் என்று ஏசப்பா சொல்லி இருக்கிறார். வேதத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? என்ன சொல்லி இருக்கிறார்? எவ்வளவு படிக்கணும்? கொஞ்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேதம் படிக்கணும்? என்ன பாச நீங்க எந்த பேரை சொல்லுங்க. இவ்வளவு பேருக்கலாம் ஐயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் மற்ற இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் என்னவா இருந்து? தியானமாயிருந்து. என்னவா இருந்து? தியானமாயிருந்து. இல்ல, முதல்ல பைபிளை நேசியப்பா. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. எங்கட ஐயாட்ட போய் கொஞ்சம் கொஞ்சி காலப்பட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு ஐயா கேட்கிறார், தம்பி கதைக்க கூடாது, கொஞ்சுவன் கதைக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒன்றுமே கதைக்க கூடாது, நான் கொஞ்சிறதுதான் எனக்கு வேலை. ஐயா, பைபிள் கொஞ்சங்க நல்லதுதான். ஆமென் சொல்லுங்க. பைபிள் கீழே விழுந்தா கும்பிடுங்க, அதுவும் நல்லதுதான். ஆனால் அதை விட நல்லது என்ன தெரியுமா? பைபிளை திறந்து அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் என்னத்துக்கு தெரியுமா? ஐயோ, பைபிளை வச்சு கொண்டு கிடந்தா பேய் வராது பாஸ்டர், பைபிளை வச்சு கொண்டு இருந்தா நித்திர கனவு வராது பாஸ்டர். நல்லதுதான், உண்மைதான் பிரியமானவர்களே. ஆனா பைபிளை வாசிக்காம நீ இருந்தா நீ நரகத்துக்கு தான் போவ. அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் நீங்கள் போகிற இடங்களிலே ஆண்டவருடைய துண்டு பிரசுரங்களை கொடுக்கிறீங்க, ஆண்டவருடைய வசனங்களை கொடுக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், வசனத்தை கேட்க முடியாத பஞ்சகாலம் உனக்கு வரப்போகிறது. அப்ப அந்த வசனம் எங்க இருக்க வேணும்? அருமத்துல என்ன? நெஞ்சுக்குள்ள இருக்க வேணும். சொல்லுங்க, நெஞ்சுக்குள்ள. இல்ல இல்ல, நெஞ்சுல சொல்லுங்க, நெஞ்சுக்குள்ள. பைபிள் நெஞ்சுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டு. வேதத்தை நீ மறந்தாள், வேத வாசிப்ப நீ மறந்தாள். வார்த்தையை நான் வாசிக்கல, வார்த்தை சொல்லுது, உன் சந்ததியையே நான் மறந்து விடுவேன். ஓசியா 4:6 சொல்லப்படுகிறது, என் வேதத்தை நீ மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறக்கிறேன். தேவ பிள்ளைகளே, பைபிள் வாசிப்ப மறக்காதுங்க. அந்த வசனங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி நடவுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் என்னென்ன வசனங்கள் சொல்றாரோ அந்த வசனங்களை எழுதி வச்சு கொண்டு குடும்ப ஜெபத்துல போய் வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன பிள்ளைய கேளுங்க, இன்றைக்கு நீ ஒரு வசனம் சொல்லு, அந்த வசனத்துல விளக்கம் சொல்லு, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்களுக்கு பலனாக இருக்கும். இன்னைக்கு 2 மணித்தியாலம் சரி, 3 மணித்தியாலம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் பண்ணுகிறேனே, எப்படி வசனம் வருகிறது, எப்படி இந்த வார்த்தைகள் வருகிறது? இந்த வார்த்தைகளை வாசித்தபடியால் தான் அந்த வார்த்தைகள் வருகிறது. அல்லேலூயா. கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நான் உங்களுக்கு 3 மாசம் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 3 மாசம் வருகிற 7ஆம் மாதத்துக்குள்ள பழைய ஏற்பாடை வாசிச்சு முடியுங்க. ஆமென் சொல்லுங்க. யார் கட்டிக்காரரை பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. சாந்தியாக்கா, நீங்க நினைக்காதீங்க எனக்கு கண் தெரியாண்டு, வாசிங்க, கண்ணு தெரியும். ஆமென். ஏன் பைபிள் வாசி கண் செத்து போனா தான் என்ன? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு கண் தெரியாம போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நேசிப்பீங்களா? அந்த வார்த்தையை நீங்க வாசிப்பீங்களா? 3வது அவங்களுக்கு இருக்கிற கட்டு. 3வது ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், ஊழியக்காரங்கள் தான். அவங்களுக்கு 3வது பெரிய கட்டு என்ன தெரியுமா? கட்டிக்காரங்க சேர்ச்சுக்கு வர மனம் இல்லை.
ஆமென் சொல்லுங்க. என்னத்துக்கு வருவானம் இல்ல? அடப்பாடி பாவி. அல்லேலூயா. ஆறுதலை தேவ சமூகம் தான். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. ஆமென். ஆறுதலே தேவ சமூகம். ஆமென். பாஸ்டர் என்னவோ தெரியா பாஸ்டர். இங்க பாருங்க 6 நாளும் வேலை வராது. எப்ப வேலை வரும்? ஞாயிற்றுக்கிழமை. ஓய் ஞாயிற்றுக்கிழமை. என்னன்னு தெரியல பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா எனக்கு ஒரு வயிற்றெல்லாம் குத்தும் பாஸ்டர். எத்தனை மணி மட்டும்? 9:30 2 மட்டும் குத்தும். 2க்கு பிறகு குத்தாது. அவ போய் யாரையும் குத்தி கொண்டிருப்பான். சேர்ச்சுக்கு போக மனம் இல்ல. அது ஒரு கட்டு. அதுக்கு வேத வசனங்கள் இருக்கு, நான் வாசிக்கவில்லை. பிசாசு பிடித்தவன் அங்கே ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு முன்பதாக, லூக்கா 8ல ஆண்டவர் அவனை சந்திக்கிறதுக்கு முன்பதாக அவன் வஸ்திரம் இல்லாதவனாக கல்லறையின் அருகே இருந்தான். ஆனால் எப்ப விடுதலை அடைந்தானோ அப்பொழுது வஸ்திரம் உடுத்தி ஆண்டவர் பாதத்துல நல்லா கையை தட்டி ஆண்டவர் பாதத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் என்பது சபை. ஆமென் சொல்லுங்க. இந்த வடகாடு சபை கர்த்தருடைய பாதம். இங்கே இயேசுவின் பாதங்கள் இந்த சபையில இருக்கிறது. நல்லா கை தட்டு. ஆம்பளைகள் ஆமென். ரகமகரந்தரா ஏலமம சதுரலம ஜீசஸ். இது ஒரு எலெக்ஷன் கூட்டம் இல்ல, இது ஒரு சமத்தி கூட்டம் இல்ல, இது ஒரு ஏஜிஎஸ் சம்பந்தப்பட்ட கூட்டம் இல்ல, இது பரலோகத்தின் கூட்டம், தேவனின் கூட்டம், தேவனின் பிரசங்கம், தேவனின் பிரசன்னம், தேவனின் சபை, தேவனின் சபை. அல்லேலூயா. இந்த சபையை நீ மறக்க கூடாது. ஆமென். அங்கே பிசாசு தாக்குறதுக்கு என்ன செய்வான்? தொண்டைய பிடிப்பான், ஜெபிக்காதபடி. அடுத்ததாக வேதம் வாசிக்காதபடி வாய் அமர்த்தி போடுவான். அடுத்ததாக என்ன செய்வான்? சேர்ச்சுக்கு போய் நீ என்னத்தை கண்ட? சேர்ச்சில தான் ஆராதிக்கணும். எங்க பைபிள் இருக்கு? எல்லாரும் வீடுகளில் தான் அப்போஸ்தலர் கூடினார்கள். இவங்க என்ன சேர்ச்சுக்கு கன்றையா? சேர்ச்சை வேணாமனா கர்த்தர் உடைச்சார், ஆலயத்தை உடைச்சார். இப்படி பல பல வார்த்தைகளை பேசி சபையை விட்டு தேவ பிள்ளைகளை தூரமாக்கி விடுவான். அது ஒரு சாத்தானுடைய கட்டு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நான் இத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். சபையை மறந்தவங்க மீள்றது பெரிய கஷ்டம். இன்றைக்கு மறுபடியும் என்னுடைய சுயத்துல நான் சொல்லுகிறேன், இது தேவ ஆவியிலே அல்ல, என்னுடைய சுயத்துல சொல்லுகிறேன். உங்களில இருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்றுதான், நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க சபைக்கு வெளியே என்று சொன்னால் நீங்கள் எனக்கு வழியாக்கள் தான். அல்லேலூயா. 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 எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணுகிறவனா இருக்கலாம், என்னாலே மதிக்கப்படாதவனா இருக்கலாம், அவன் சபைக்குள்ள இருந்தால் அவன் என்னால் நேசிக்கப்படுகிறவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு உதவி செய்யலாம், எனக்கு எவ்வளவாக கிருபைகள் காட்டலாம், ஆனால் சபைக்கு வெளியே என்றால் அவன் வெளியேதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஒரு ஸ்திரீ ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறாள், நீர் பால் குடித்த முலைகள், உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மைதான், நான் இருந்த கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதுதான், நான் பால் குடித்த மார்பகங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். அதிலும் விட ஆசீர்வதிக்கப்பட்டது எது தெரியுமா? என் பாதத்தில் அமர்ந்து என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அதிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த வெயில் நேரத்திலையும் வெக்க உடம்பு எல்லாம் போட்டு சுருட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஒரு சிரிப்பு கதையோடு நான் இதை முடிக்க விரும்புகிறேன். ஒரு சபையை சேர்ந்த விசுவாசி தான் எனக்கு சொன்னார், தங்கட சேர்ச்சில நடந்தது என்று சொன்னார். ஆனா அது பொய்யா இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன், அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னவென்று சொன்னால், தங்கட சேர்ச்சில திருகோணமலையில ஒரு ஆட்சி இருந்தாவாம். எல்லாரும் முன்னுக்கு சேர்ச்சுக்கு வர முன்னுக்கு இந்த ஆட்சி தான் கவனிங்க, வெள்ளை சாரியும் கட்டி கொண்டு முன்னுக்கு வந்து வயல் படிச்சு முழங்கால ஜெபிச்சு கொண்டு இருப்பாராம். நல்ல ஆசீர்வாதம் வந்த. ஆனால் அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை, சொந்த பந்தங்களுடைய உதவி ஒத்தாசை இல்லை. பாசர் வீட்டை போனாராம், ஜெபிச்சாராம், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்கண்டு. ஆகவே அவருக்கு ஏஜிஎஸ்ஆல கோழி திட்டம் கிடைச்சிச்சாம். என்ன திட்டம்?
ஆகவே மனுஷன் இந்த கோழியில் வளர்த்து வளர்த்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டது. இந்த டெவலப் ஆனோன்னு பாருங்க, இப்போ 9 மணிக்கு 8 மணிக்கு வர மனுஷி 8:45 வர தொடங்கிட்டுதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் போதகர் ஜபிக்கிறார், இன்னும் ஆசீர்வாதம் கூறிய பிரிச்சு கொண்டு கொட்டி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆட்டு திட்டம் வந்து மாட்டு திட்டமும் வந்துட்டுது. அல்லேலூயா சொல்லுங்க. கோழி திட்டம், நீங்க சத்தமா இருந்தா கண்டுபிடிச்சோம். கோழி திட்டம், ஆட்டு திட்டம், மாட்டு திட்டம். அல்லேலூயா. இப்ப இந்த மனுஷி தனியா என்னத்தை தான் பாக்குறது? கோழியை பாக்குறதா, ஆடை பாக்குறதா, மாடை பாக்குறதா, எல்லாத்தையும் பால் கறந்து ஆட்டை கட்டி மனுஷி களைச்சு போய் கடைசியா மாசத்துல ஒருக்கா வந்துச்சு திருவிருந்துக்கு. ஆமென் சொல்லுங்க. மாசத்துல ஒரு திருவிருந்துக்கு வந்துச்சு. இப்போ பாசருக்கு ஒரே கவலை, என்னடா நெடுகளும் முன்னுக்கு இருக்கிற கிளவி இப்போ மாசத்துல வருது. ஒரு நாள் கிட்ட போய் தனியாக கதைப்ப மாட்டுட்டு எல்லா பாரதி நெஞ்சுக்களை வச்சு கொண்டு போய், என்னென்ன மனுஷி நீ இப்படி செய்கிற என்று கேட்டுச்சு. அப்பா மனுஷி சொல்லிச்சா, என்ன செய்யறது வாசல்? ஆடை யார் பார்க்கறது, மாடை யார் பார்க்கறது, கோழி யார் பார்க்கறது? ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும் தானே சொல்லுங்க. அப்படி இருக்கா? ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும் தானே சொல்லுங்க. அவன் உளுந்து பட்ட கேட்குறான், அவன் காப்பி பொறுக்க கூப்பிட்றான், ஏசப்பா தெரியும் தானே அப்படின்னு சொல்லுங்க. அப்போ என்ன சேர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தெரிஞ்சதை சொல். இந்த ஆடு கோழி மாடுகள் தான் பிரச்சனை. அப்போ பாசர் சரியான ஜெயிப்போம் கொண்டு ஓட்டு ஜெயிச்சோடு இந்த அளவு குறும்புத்தனமான பாசர் போல இருக்கு. அல்லேலூயா. அந்த ஆவி எனக்கு வரக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெயிச்சு ஏசப்போ இந்த அம்மா சேர்ச்சு கொழுங்க 8 மணிக்கு வந்த மனுஷிய இன்றைக்கு சாத்தான் கட்டி வச்சிருக்கான். என்ன கட்டி இருக்குதோ அதெல்லாம் இந்த கிழமையோட அழிஞ்சு போகட்டும் இயேசு நாம. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மாறி மாறி போன்பது, ஐயோ கோழி செத்துட்டு, ஐயோ ஆடு செத்துட்டு, ஐயோ மாடு செத்துட்டுது. ஆமேன்னு சொல்லுங்க. பழையபடி மனுஷி வேலைக்கு வந்து கொந்திச்சுதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். என்னத்தை செய்யறது, என்னத்தை செய்யறது? உழைக்காட்டிலும் என்னத்தை செய்யறது? ஆமேன்னு சொல்லுங்க. சேக்காட்டிலும் என்னத்தை செய்யறது? சேர்த்துன்னு தான் என்ன செய்யறது? இல்லை நான் கேட்குறேன். ஆமேன்னு சொல்லுங்க. சேர்த்துன்னு தான் என்ன செய்யறது? அல்லேலூயா. வாழ வைக்கிறார் தானே, வாழ வைக்கிறார் தானே, வாழ வைக்கிறார், வாழ வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, சபைக்கு போக முடியாது. இந்த 3 கட்டுகளையும் இன்றைக்கு அறுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நீங்க வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஜெபிக்காதவன் ஆட்டக்கட்டுகள் இருக்கிறான், பிசாசின் கட்டுக்குள். பைபிள் வாசிக்காதவன் பிசாசின் கட்டுக்குள். சேர்ச்சுக்கு வராதவன் பிசாசின் கட்டுக்குள். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஆமென். நீங்க ஆண்டவர்களே இருக்கிறீங்களா? சாத்தான் எழுந்து நிற்போம், ஜெபம் கேட்போம் கர்த்தர் சமூகத்தில். ஹalleluya, ஹalleluya. இன்னும் கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.